கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, தொட்டி இப்போ வால்வு தண்ணி வரல, ஃபுல்லாக பிளாக்கு. இப்போ புது வால்வு போட்டு தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உப்பு ஆசிட் ஊற்ற போகுது, ஃபுல் க்ளீனிங் பண்ண போகுது. இதை அப்படியே தொடர்ச்சியாக நான் அடுத்த இதில் பண்ணுறேன். உப்பு பிளாக்காக இருந்ததில் இப்படி இருந்த வால்வை இப்போ நம்ம அப்படியே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இது மாதிரி யூனியன் போட்டு புது வால்வு போட்டு அதுக்கு ஆசிட் ஊற்றுற மாதிரி வச்சாச்சு. இது மாதிரி பண்ணிங்கன்னா அடப்பு, கருப்பு தனியாக ஊற்றுறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம். நான் அப்படியே தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். பைப்பை திறந்து விட்டு இப்போ ஊருக்கு 4 மணி நேரம் ஊறணுன்னா நான் பைப்பை திறந்து காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் கழித்து தண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு எப்படி தண்ணி எப்படி ஊற்றி பாருங்கள். முன்னாடி உள்ளது இது பிளாஸ்டிக்கு ஊற்றின அப்புறம் எப்படி வருது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி வைப்பேன். தண்ணியே வராமல் இருக்குது. இப்போ உப்பு ஆசிட் போட்டு தண்ணி நல்லா பெருசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா காண்டக்ட் முதல்ல எந்த பைப்புலேருந்து தண்ணி வரலாம். இப்போ ஆசிட் ஊற்றி லேயர் பண்ணோன்னா எல்லா பைப்போட போஸ்ட்டாக வருது. நல்லா தண்ணி போஸ்ட்டாக எல்லாருக்கும் சுத்தமாக தண்ணியே வரலாம். இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வரும்.